வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டான நம்ம பன்னீர் செமி கிரேவி தான் செய்ய போகிறோம். இந்த பன்னீர் கிரேவி நம்ம சப்பாத்திக்கு, தோசைக்கு, பிரெட் சாண்ட்விச் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். சரி, இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சினோடனே ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது அந்த வெங்காயம் போட்டு, இந்த வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு உப்பும் போட்டு இது நல்லா பொன்னிறமாக போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக போட்டு வதங்கினோடனே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு பச்சாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் நல்லா பச்சாசனை வரைக்கும் வதக்கினோடனே நம்ம ஒரு 3 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த தக்காளி போட்டுட்டு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தக்காளிக்கு நல்லா எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்த அப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இதெல்லாம் வதக்கிட்டு 400 கிராம் பன்னீர் எடுத்துருக்கிறேன். அந்த பன்னீரும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுவும் லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பன்னீர் சூப்பராக வெந்திருக்குது. லாஸ்ட்டாக ஃபைனலாக கஸ்தூரி மெத்தி இந்த மாதிரி உள்ளங்கையில் போட்டு இது நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் போட்டு லைட்டாக கிண்டி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான நம்மளுக்கு பன்னீர் செமி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா.